திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து 1972ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் இதய வீணை. இந்த படத்தில் மஞ்சுளா, சிவகுமார், லட்சுமி, நம்பியார் என பலரும் நடித்திருந்தனர். படத்தின் காட்சிகள் காஷ்மீரில் எடுக்கப்பட்டது. படத்தின் பாடல் ஒன்றிற்காக சுமார் 3 மாதங்கள் வரை டியூன் ஓகே ஆகவில்லையாம். அதற்காக எங்களை பெண்டு நிமித்தினார் எம்ஜிஆர் என்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஒரு நேர்காணலின் போது பகிர்ந்தார் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். பாட்டிற்கு டியூனை பாடி காட்டுவதற்காக நாங்கள் எம்ஜிஆரை சந்திக்க சென்றோம். உடனே இன்று ஓகே செய்து விடுவார் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். டியூனை பாட ஆரம்பித்தோம். மாறி மாறி எங்களை இந்த டியூனை வாசி, அந்த டியூனை வாசி என்று விதவிதமாக எங்களை பாட வைத்து கொண்டிருந்தார். கடைசியில் நாங்கள் வாசித்து காட்டிய 3 டியூன்களையும் ஒன்றாக சேர்த்து பாட சொன்னார். ஒரு வழியாக 3ஐயும் சேர்த்து பாடி காட்டினோம். இந்த டியூனை ஃபைனல் பண்ணிக்கோங்க, பாடலை ரெக்கார்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் எம்ஜிஆர். அப்படி மிகவும் கஷ்டப்பட்டு ஓகே ஆன பாடல்தான் பொன்னந்தி மாலை பொழுது பாடல். சூப்பர் ஹிட்டானது அந்த பாடல் என்றார் சங்கர் கணேஷ். இந்த படத்தில் எம்ஜிஆர், லட்சுமி மற்றும் சிவகுமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படம் ஆனந்த விகடன் இதழில் வெளியான மணியன் எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. படத்தின் ஒரு பகுதி காஷ்மீரில் படமாக்கப்பட்டது. இந்த படம் வெளியாகி சென்னையில் மட்டுமின்றி மற்ற ஊர்களிலும் வசூலை குவித்தது. குறிப்பாக மதுரை தேவி திரையரங்கில் தொடர்ந்து 100 அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடியது. மேலும் திருச்சி பேலஸ் தியேட்டர் மற்றும் கோவையில் 2 திரையரங்குகளில் பல நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.